ஹாய் நண்பா, கரூர் வைசியா பேங்க்ல இருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பிசினஸ் ப்ராசஸ் அசோசியேட். இந்த ஜாபுக்கு என்ன டிகிரி படிச்சா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்குலாம் ஃபீஸ் கிடையாதுங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. கரூர் வைசியா பேங்க் நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வழியாக கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னணி தனியார் வங்கி தான். தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜாப் ரோல் வந்து பிசினஸ் ப்ராசஸ் அசோசியேட். பிஃபோர் அப்ளிகேஷன் இந்த ஜாபோடைய கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அனலைஸ் அண்ட் டாக்குமெண்ட் கரண்ட் பிசினஸ் ப்ராசஸ். அதாவது ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு, அதுல எங்கெங்க டைம் வேஸ்ட் ஆகுது, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்றதா இருக்கட்டும். அண்ட் தென் கொலாபரேட் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு பேங்க்ல. ஹெச்ஆர், ஆபரேஷன், கஸ்டமர் சர்வீஸ். ஸோ இவங்க கூடலாம் நீங்க கொலாபரேட் பண்ணி வேலையை வந்து இன்னும் ஃபாஸ்டா நீங்க முடிக்கணும். அது எப்படி அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும். கஸ்டமர்ஸ்க்கு தேவையான சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுக்கு வேலையை எப்படி சீக்கிரமா முடிக்கிறது, இந்த மாதிரி டிசைன் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும். அதே மாதிரி பேங்க்ல நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும். புதிய ப்ராசஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர்லாம் புதுசா வருது அப்படின்னா அது எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க வந்து கம்ப்ளீட்டா ட்ரைனிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, பேங்கோடைய ரூல்ஸ், ஆர்பிஐ ரூல்ஸ், கம்பெனியோட ரூல்ஸ், இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி தான் வேலை நடக்குதா அப்படிங்கறதையும் நீங்க மானிட்டர் பண்ணணும். ஸோ இதுதான் பிசினஸ் ப்ராசஸ் அசோசியேட் அப்படிங்கிற ஜாபுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க இதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். எக்ஸலன்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ப்ராசஸ் மேப்பிங் டூல்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பேங்கிங் ஆப்ரேஷன் அண்ட் ரெகுலரிட்டியோடைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் பத்தியும் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் ஹேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் தேவைப்படுற ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எலிஜிபிளா இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணல. இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா கேஒய்சி ஆப்ரேஷன், பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன், டெலிகாலிங், இந்த 3 டாபிக்ல உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா தாராளமாக அப்ளை பண்ணிருங்க. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கான வேலை வாய்ப்பு கோயம்புத்தூர்ல இருக்கும். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணல. நிறைய காலியிடங்கள் இருக்கலாம். அதனால எலிஜிபிளா இருக்கிறவங்க ஃபாஸ்டா அப்ளை பண்ணிருங்க. 0 to 1 year, அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் 1 வருடத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ டேரக்டா இந்த பேஜுக்குள்ள வந்துருங்க. இதுல அப்ளை அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இதுல உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. சூஸ் ஃபைல் அப்படிங்கறத கொடுத்து ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் ரெஸ்யூம் வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆகி உங்க ரெஸ்யூம்ல கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல கீழே ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆயிரும். ஸோ அப்படி ஃபீட் ஆகலை அப்படின்னா நீங்களே மேனுவலா வந்து இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணிடுங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் அதை ஃபாலோ பண்ணி குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்கில்ஸ் பத்தின ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா ஃபுல்லா செக் பண்ணிருங்க. இந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் வச்சு கம்ப்ளீட்டா நீங்க ஒன்ஸ் அகைன் உங்களுடைய ரெஸ்யூமை மாடிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் பாக்ஸ், டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணுங்க. அண்ட் இந்த ஐம் நாட் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உடனே உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பி கொடுப்பாங்க. உங்க அப்ளிகேஷன் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவிபி பேங்க் சைட்ல இருந்து ஒரு மெயில் வரும். ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே இமெயில் மூலமா தான் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் அப்படின்னா டைரக்டா இன்டர்வியூ போகலாம். எப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமா கூட எக்ஸாம் வைக்கலாம். ஸோ எக்ஸாம் இருக்கலாம், இல்லைனா இன்டர்வியூ இருக்கலாம். எனி அதர் சாய்ஸ். எல்லாமே கம்பெனி டிசைட் பண்ற ப்ராசஸ் தான். செலக்ஷன் ப்ராசஸை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணல. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.